யோகத்தில் நமக்கு பெரும் தடையாக இருப்பது நம்முடைய மனம் தொடர்ந்து பேசுவதால். அது எதுலேருந்து பேசுனா, நம்மளுடைய பதிவுகளிலிருந்து, நம்ம அறிவிலிருந்து நம்ம சேகரித்த விஷயங்களே அது திரும்ப திரும்ப பேசி அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எதுலையோ ஒரு மனதை ஒருமுகப்படுத்த நினைத்தால் அது பெரும் தடையாக நின்றிருக்கும். அதில் பெரும் பலமான தடை எதுனா, காட்சியோடு சேர்ந்த பதிவுகள் தான் அதிக பலசாலியாக இருக்கும். அந்த விஷயத்தை குறிப்பிட்டுக்காக தான் அபிமன்யு மகாபாரதத்தில் மிக பெரும் பலசாலியாக இருப்பான் எல்லாரோடையும். அதனால தான் அவன் அதிகம் 5-6 பேர் சேர்ந்து அவனை கொலை பண்ணுவாங்க. வெளியில் பார்க்கும்போது அது அதர்மமாக தெரியும், ஆனால் யோகத்தில் அது சரியானது. ஏன்னா அவன் கண்ணுக்கு பிறந்தவன். கண் என்பவன் அர்ஜுனன் கண்ணு, 5 புலன்கள் கண்ணு அர்ஜுனன். அவனுக்கு பிறந்தவன் அபிமன்யு. அதனால் காட்சியோடு சேர்ந்த பதிவுகள் ரொம்ப வலிமையாக இருக்கின்றதுனால தான் அந்த வலிமையை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னு அந்த கதையில் காட்டியிருப்பாங்க. ஆத்மா